நான் மீட் பண்ண இது வரைக்கும் நான் சான்ஸ் கிடைக்கல. ஆனா நான் துருவ் கிட்ட கன்வே பண்ண நான் இந்த மாதிரி ரொம்ப டைகார்ட் ஃபேன் அவருக்கு நான் சொன்ன கெட்டதை சொல்லுங்க அப்படின்னு கண்டிப்பா மீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாரு. நான் ராஜரத்ன வந்து அவர் மாதிரி ஆக முடியலாலும் அவர் மாதிரி நடிச்சிடணும். வெற்றிங்கிறது ஒரு பரிசாவோ அல்லது ஒரு பதக்கமாவோ கூட இருக்கலாம். ஆனா ஒரு வீரன் உருவாகிறதுக்கு பல வருடங்கள் அவன் கஷ்டப்படுறான், பல தியாகங்களை கடந்து வரான், நிறைய உழைப்ப போடுறான். எல்லாமே அவனுடைய விடாமுயற்சியால தான். அந்த வகையில பார்க்கும்போது தன்னுடைய பாதையை, தன்னுடைய பயணத்தை ரொம்ப அமைதியா கடந்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை இன்ஸ்பயர் பண்ணி ஊக்குவிச்சுட்டு இருக்கிற தமிழ்நாட்டுல சேலத்தை சேர்ந்த பிரபஞ்சன் தான் நம்ம கூட இருக்காரு. அவருடைய ஜேர்னியை அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சு போவாங்க. ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து கே பிரபஞ்சன் சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த பேருக்கு பின்னாடி இருக்க அந்த பயணத்தை பத்தி சொல்றீங்களா? அந்த சின்ன பையன் எப்போதுல இருந்து கபடி விளையாட ஆரம்பிச்சேன்? கபடி நான் ஸ்கூல் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து விளையாட ஆரம்பிச்சேன் ப்ராப்பரா. ஆனா வந்து கிராமத்து லெவல்ல அந்த பண்டிகை எல்லாம் இருக்கும்ல, நம்ம ஊர்ல அந்த திருவிழா தைப்பொங்கல் அந்த மாதிரி வந்து விளையாட ஆரம்பிச்சது தான். அது வந்து அப்பா அம்மா எல்லாருமே வந்து அந்த ஊர் லெவல்ல விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது அம்மா வந்து அந்த அளவுக்கு இல்ல, பட் வந்து அப்பா வந்து ரொம்ப கபடி பிளேயர். ஊருக்குள்ள அந்த அந்த பைசான் படம் இருக்குல்ல, அந்த படத்துல வந்து எல்லாருமே வந்து எப்படி அந்த வாழ்க்கையில இருந்தாங்களோ எல்லாருமே அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து நானும் அவங்களே அப்பா அம்மாவை மாமாவை இவங்கள பார்த்து விளையாட ஆரம்பிச்சதுதான். ஆனா இந்த மாதிரி இந்த ஒரு லெவல்ல வரும்னு நான் நினைச்சு கூட பாருங்க. ஒரு கபடி பிளேயரா நமக்கு ஜெர்சி வந்து ரொம்ப எமோஷனான விஷயம். எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் ஜெர்சி ஒரு சாதாரண க்ளோத் மாதிரி கிடையாது, ரொம்ப எமோஷனான விஷயம். தமிழ்நாட்டோட ஜெர்சி ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்ச அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கு? அது போட்டு விளையாடின அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நான் அது 18 வயசு இருக்கு நினைக்கிறேன், 18 வயசு 19 வயசோ. எனக்கு அந்த அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா வந்து அந்த வயசு மெச்சூரிட்டி எனக்கு வந்து, ஏன்னா நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன். வீட்டு விட்டு வெளியில போகக்கூடிய இல்லாத ஒரு பையன், ரொம்ப செக்யூர்டா இருப்பேன் நான். அப்படிங்கும்போது நான் வந்து முதல்ல நான் தமிழ்நாடு டீமே விளையாடுறேன். அப்படிங்கும்போது அது ஒரு பயம் கலந்து, ஏன்னா என் கூட விளையாண்ட பிளேயர்ஸ் இப்போ வந்து ஈக்குவலா இருக்கிற ஏஜஸ்மே. என் கூட அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஏஜ்டு, அந்த ரொம்ப சீனியர்ஸ், ரொம்ப டாப் சீனியர்ஸ். நான் ரொம்ப சின்ன பையன். எனக்கு அடுத்து ரஞ்சித் அண்ணா, பவுலேஸ் அவங்களா வருவாங்க. ஸோ அப்படி எனக்கு வந்து அது ஒரு பயம் கலந்த ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் சொல்லலாம். அது ரொம்ப, ஆனா ரொம்ப பிடிச்சிருந்து, இப்பவுமே மறக்க முடியாத ஒரு அனுபவம். தமிழ்நாட்டுல இருந்து கபடி விளையாடுற எல்லாருக்குமே, ப்ரோ கபடி விளையாடுறவங்க எல்லாருக்குமே தமிழ் தலைவாஸ் நம்ம சொந்த ஊருக்காக ஆடணுங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கும். நிறைய பிளேயர்ஸுக்கு அந்த கனவு பலிக்காமலே போயிடுச்சு. அந்த விஷயத்துல உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு. நீங்க தமிழ் தலைவாஸுக்காக ஆரம்ப கட்டத்துல விளையாடுனீங்க, நல்லா ஷைன் பண்ணீங்க. தமிழ் தலைவாசை தாண்டி வேற பிரான்ச்சைஸ்லயும் உங்களுக்கு சக்சஸ் இருக்கு. அப்ப அந்த ப்ரோ கபடி ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ப்ரோ கபடி ஜேர்னி நான் ஃபர்ஸ்ட் ஒரு லோக்கல் மேட்ச்ல தான் நான் வந்து அந்த ப்ரோ கபடி அந்த விஷயம் நான் பாக்குறேன், ஸ்டார்ட் பண்றது. அப்ப நான் வந்து நம்ம ஊர் டீம், எங்க ஊர் டீம் பையன் ஜீவா கோபால்னு ஒரு பையன் இப்போ அதே டீம்ல யூம்பா டீம்ல விளையாண்டா. நான் பார்த்துட்டு எனக்கு அப்போ ஒரு ஆசை, நான் வந்து யூம்பா டீமுக்கு தான் விளையாடணும் அப்படின்னு. சீனியர் ஆகுது? ஜூனியர் தான், என்னோட ஜூனியர் தான். பட் ஒரே கேட்டகரி தான் விளையாடுருப்போம். ஸோ விளையாடும் போது எனக்கு அந்த டீம்ல விளையாடணும்னு பர்டிகுலரா அப்படின்னு ரொம்ப ஆசை. ஏன்னா ஜீவான் இருந்தாரு, ஷபீர் இருந்த போது எனக்கு கொஞ்சம் ஆசை அந்த டீம் மேல. ஆனா அந்த ஒரு ஒரு மிராக்கிளா நான் அதே டீம்ல ஜாயின் பண்ணேன். ஸோ 3 சீசன் கடந்து தமிழ் தலைவாஸ் வந்தாங்க. தெலுங்கு டைட்டன்ஸ்ல விளையாடுனீங்க? தெலுங்கு டைட்டன் விளையாடுறேன் 2 சீசன். மும்பை மாறினது தமிழ் தலைவாஸ் சீசன். ஆமா ஆமா, ஸ்கோர் பண்ணீங்க. கண்டிப்பா. ஏன்னா அப்போ நான் சொன்ன போது எல்லாம் சீனியர்ஸ் இருந்தாங்க, எனக்கு அந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கல. அப்போ அந்த டைம்ல, அந்த டியூரேஷன் டைம்ல நான் என்ன அப்டேட் பண்ணிக்கிட்டேன். நான் எந்தெந்த ஸ்கில் அவங்க கிட்ட இருந்து நான் எடுத்துக்கணுமோ டேக்கப் பண்ணிட்டு, என்னென்ன எப்படி எந்த சுச்சுவேஷன் விளையாடணுமோ அதெல்லாமே நான் பண்ணிட்டு, தமிழ் தலைவாஸ்ல வித் பாஸ்கர் சாரோட நான் வந்து அதை அப்ளை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சக்சஸ் ஆச்சு. ஏன்னா முதல்ல வந்த தமிழ்நாடு டீம், ஸோ ரொம்பவே ஆடியன்ஸ் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆமா, வேர்ல்டு கப் ஜெயிச்சதோட அஜித் தாக்கூர் கேப்டன்சில வந்தாங்க. நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணீங்க, டூ ஆர் டைல நல்லா ஸ்கோர் பண்ணீங்க. இந்த சீசன் என்ன ஞாபகம் இருக்கு? இப்போ ஸ்கூல் லெவல்ல கபடி விளையாடி இருப்பீங்க, காலேஜ்ல விளையாடி இருப்பீங்க, கஸ்டம்ஸ் விளையாடுறீங்க, ப்ரோ கபடி, ஊர்ல சின்ன வயசுல ஊர் டீமுக்கு விளையாடி இருப்பீங்க, இப்போ விளையாடலாம், நீங்க ஜஸ்ட் விளையாடுறீங்க. இப்போ நமக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில மேட்சஸ் தான் நம்ம ஞாபகத்துல இப்பவும் இருக்கும். அப்படி நான் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் இந்த மேட்ச் எல்லாம் எனக்கு அவ்வளவு ஸ்பெஷல். ஏன்னா அது பெரிய மேட்சா இருக்கலாம், சின்ன மேட்ச் இருக்கலாம், அப்படி ஸ்பெஷலான மேட்சஸ் இருக்கு அவங்களுக்கு. எனக்கு நான் ரொம்பவுமே ஏதாவது பேடா திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ண மூடி வச்சுக்கிறப்போ, நான் இந்த மாதிரி ஏதாவது மிராக்கிளா எதுவும் நடந்திருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மேட்சஸ் எல்லாம் கண்ண மூடி படுக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி
ரிவைன் பண்ணும்போது நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு 2 மேட்சஸ் லோக்கல் மேட்சஸ், ப்ரோ கபடி அந்த மாதிரி இது வேண்டாம், லோக்கல் மேட்சஸ். அது வந்து எங்க ஊர் பக்கத்தூர்ல ஒரு மேட்சஸ், அவங்க வந்து எங்களை பீட் பண்ணதே கிடையாது. டீம் பேர் வேண்டாம், பீட் பண்ணதே இல்லை. ஆனா வந்து அந்த டைம்ல டூ ஆர் டை கிடையாது. பட் அவங்க பாயிண்ட் லீட் போயிட்டாங்க. அந்த டைம்ல அவங்க வந்து ஆடணும் நெசசரி இல்லை. சோ அவங்க பக்லைன் மட்டும் வச்சுட்டு சேஃபா போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது வெளியில இருந்து எங்க அப்பா ரொம்ப ப்ரெஷர் பண்றாரு, வெளியில இருந்து எங்க டீமுக்கு. ஊர் மேட்ச் எங்க 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 ஊரு, நான் என்னோட ஓன் கிளப் சவுண்ட் பிரதர்ஸ் தாலியூர் விளையாண்டு வளர்ந்த கிளப். விளையாடும் போது என்ன ரொம்ப ப்ரெஷர் பண்றாரு. நான் வந்துட்டு வெளியில இருங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது ஒரு கட்டத்துல வந்து லாஸ்ட் மினிட் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல ஆப்போனட் டீம் டேக்கிள் பண்றான். நான் அவனுக்கு தலைக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 5.5 ஃபீட் ஜம்ப் பண்ண மேலேயே. ஸோ அது வந்து 2-3 பாயிண்ட். அதே மாதிரி 2 மேட்சஸ் நடந்தது. அது மாதிரி 2 ஒரு என்ன சொல்றது அன்எக்ஸ்பெக்டட் மூவ்மெண்டா இருந்தது அது எனக்கு. மேட்சை தாண்டி அந்த செலிப்ரேஷன் பயங்கரமா இருக்கும். அந்த ஊர்க்காரங்களுடைய செலிப்ரேஷன், நம்ம ஊர் ஜெயிச்சிருச்சுன்னு. ஐயோ இருந்தாலும் இல்ல, அது ரொம்பவுமே இதா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சின்னு விளையாடக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எதுன்னா சேலம் தாண்டி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான் எனக்கு பயங்கரமா இருக்கும். ஏன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு. அந்த அந்த டைமண்ட் ஸ்டார்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க மென்ஷன் பண்றேன், ஏன்னா ரொம்ப பாப்புலரான டீம். ரம்மி. ஆனா வந்து விஜய் அண்ணா, இன்கம் டேக்ஸ் விஜய் அண்ணா, தென் சுரேஷ் அண்ணால இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து விளையாண்ட டீம் அது. அவங்க எல்லாம் ரொம்ப லீட் வச்சுட்டாங்க எங்களுக்கு. சுரேஷ் அண்ணா, எஸ்பிஎம் சுரேஷ் அண்ணா. நம்ம பாட்னா பைரட்ஸ்ல விளையாடுறாரு. நோ அவரு இல்ல, நம்ம மும்பை டீம்ல என் கூட விளையாண்டு நம்ம எஸ்பிஐல இருந்தாரு இங்க. சபீர் அண்ணா அவங்க டீம்ல, ஷபீர் பாபு அவங்க டீம். இப்ப அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாரு. அவங்க கூட விளையாடும் போது சுரேஷ் நான் விளையாடல. ஆனா வந்து நான் சாமி அகாடமி, சாமி பிரதர்ஸ், மகாலிங்கம், சுபாஷ், அவங்க எல்லாம் அந்த டீம் கூட நான் விளையாட போனேன். நினைப்போம் கிட்டத்தட்ட ஒன் சைடு ஆயிடுச்சு மேட்ச். நான் வந்து இன்னொரு ஜம்ப், அந்த ஒரு வீடியோ இருக்கு என்னோட பேஜ்ல இருக்கு அந்த வீடியோ. அந்த ஒரு ஜம்ப்ல அப்படியே மேட்ச் மாறிடுச்சு அப்படியே. ஸோ அவங்க எல்லாமே வந்து மேட்ச் ஃபுல்லா ஆடி டயர்டா இருக்கும். நம்ம வின் பண்ண அந்த எக்ஸைட்மெண்ட்ல இருக்கும். அந்த கையில வந்து எவ்வளவு காசு துணிச்சான்னு தெரியல, அந்த அளவுக்கு கையில ஃபுல்லா ஜெயிச்சா மக்கள் வந்து காசு மாலை போடுறது எல்லாருமே கட்டி பிடிக்கிறதா. நம்ம ப்ரோ கபடியில கூட ஷேக்கன் கொடுத்து விட்டுருவாங்க. அதை தாண்டி ஒரு சந்தோஷம்னா சில பேர் யாரும் பார்க்காத மாதிரி கையில எல்லாம் கொண்டு காசு. ஆமா, கிட்டத்தட்ட ஒருத்தங்களோட தலைமுறை தெரியும், பாடி தெரியாது. அந்த அளவுக்கு க்ரௌட் ஆயிடுச்சு. கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, அந்த அவ்வளவு சொட்டிங்ல இருப்பேன், வேர்வையில இருப்பேன். அவங்க அந்த வேர்வை, சொட்டிங்கு, அந்த ஸ்மெல் எதுவும் பார்க்க வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கையில கை கீழே இருக்கும். எவ்வளவு அமௌண்ட் வச்சாங்கன்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப அதனாலேயே நான் ரொம்ப விரும்பி விளையாடக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். நமக்கு அந்த மாதிரி இடத்துல போகும்போது ஒரு பிளேயரா நமக்கும் ஒரு ஹை நம்மளையே அறியாமலே வரும் அந்த மேட்ச் டைம்ல. கண்டிப்பா அதெல்லாமே என்னோட மறக்க கூடாத ஒரு மெமரிஸா இருக்கு இப்போ வரைக்கும். அது ஒரு கோல்டன் டேஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. நான் இப்பவுமே நான் கண்ணை மூடி நான் எனக்கு ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த மாதிரி ஒரு மேட்சஸ் தான் நான் யோசிச்சு பார்ப்பேன். ஆனா இப்போ வந்து இப்போ இருக்கிற பசங்க, சின்ன பசங்க எல்லாம் கபடி விளையாட ஆரம்பிப்பாங்க. அப்போ சரியா என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து அதிகமா போன் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்த, இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா தவிர்க்கணும், இந்த விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிலைமையில கண்டிப்பா ஒரு நல்ல இடத்துக்கு வரலான்னு ஏதாச்சும் சொல்லணும்னா கேமரா பத்தி ஒரு விஷயம் சொல்லுங்க. இல்ல, நான் போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா போன் யூஸ் பண்ணாலும் எதுலையுமே ஒரு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இருக்கு. அதை வந்து நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ பர்டிகுலரா போனே ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிற பதில நமக்கு என்ன யூஸ் ஆகுமோ அதைப்படி ஒரு ஸ்கில் கத்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு டயட் பிளான், இன்ஜுரியில இருந்து ரெகப் ஆகி எப்படி வெளியே வருது, அந்த ஒரு நானும் அந்த மாதிரி ஒரு வளர்ந்த ஒரு காலகட்டத்தில் தான் இருந்து வந்தேன். ஸோ நான் நிறைய பிளேயர்ஸை பார்த்து நிறைய சயின்ஸ் படிச்சு பெரிய பெரிய அகாடமில இருந்து கோச்சிங் கேம்ப்ல இருந்து அங்கிருந்து கத்துக்கிட்டதை தான் வந்து இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஆனா வந்து இதை வந்து ஒரு நமக்கு என்ன ஒரு பாசிட்டிவோ, நமக்கு என்ன பிளஸோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த சோசியல் மீடியாவும் சரி, எதுலையுமே நல்லது கெட்டது இருக்கும். நம்ம எது நமக்கு பெட்டரோ அதை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேண்ணா. சினிமா தாண்டி உங்களுக்கு பொழுதுபோக்க, இப்போ எனக்கு வந்து கபடி பிடிக்கும், கிரிக்கெட் பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு சில கேம்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ராவா பிடிக்கும், நல்லா விளையாடுவோம். கபடி தாண்டி ஒரு விளையாட்டு நீங்க விரும்பி விளையாடக்கூடியது? எனக்கு பேட்மிண்டன் ரொம்ப பிடிக்கும். பேட்மிண்டன் ரொம்ப பிடிக்கும். நான் எதுக்காக பேட்மிண்டன் ஆரம்பிச்சேன்னா, பேட்மிண்டன் வந்து எல்லா கேம்லயுமே வந்து கபடி என்ன ரிலேட்டட் பண்ணுவேன் நான். அப்படிங்கும் போது நம்ம அந்த பேட்மிண்டன்ல அந்த ஹேண்ட் மூவ்மெண்டா இருக்கட்டும், ரீச்சா இருக்கட்டும், எல்லாம் செக்கா இருக்கட்டும், இங்கிருந்து அந்த ரீச் மூவ்மெண்ட் பண்ணி நம்ம அந்த பால டேக்கப் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே அதுல கபடியில இருக்கும்போது நான் மோஸ்ட்லி நான் சஜஷன் பண்றது எனக்கு பிடிச்ச ஒரு கேம் அது பேட்மிண்டன்.
ஆனா உங்களுடைய ஒரு கபடி பிளேயரா உங்களுடைய நிறைய டைமென்ஷன், நிறைய பரிமாணங்களா நாங்க பார்த்திருக்கோம். இப்ப அத ஒரு சைடுல ஓரம் கட்டி வச்சுட்டு, சினிமா நிறைய பேர் வந்து ஆக்ஷன் கமர்ஷியல் படங்கள்ல டெபியூ கேரக்டர் சின்ன கேமியோஸா பண்ணுவாங்க. நீங்க என்னன்னா த மாஸ்டர் மாரி செல்வராஜோட படத்துல தமிழ்நாட்டுடைய கோல்டன் பாயான ராஜரத்னம் சாருடைய ரோல் எடுத்து பண்ணீங்க. ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர்ல பார்த்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது என் பக்கத்துல படத்துக்கு வந்த பையன் வந்து ஃபுட்பால் எல்லாம் விளையாடுற பையன், கபடி அவ்வளவு தெரியாது. நான் சொன்னேன், "டேய் அது வந்து பிரபஞ்சம் எனக்கு தெரியும். அவர் வந்து உண்மையாவே கபடி பிளேயரா?" நான் எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. எனக்கு முன்னாடி தெரியாது நீங்க நடிக்கிறீங்கன்னு. ஆனா இவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காரு. அந்த ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இல்ல நான் அந்த பேசிக்கா நான் வந்து ரொம்ப ஜோயிலா எல்லா டீம் கூடயுமே சரி, நான் அந்த எல்லாரு கூடயும் ரொம்ப மிங்கிள் ஆகக்கூடிய பர்சன் தான். ஏன்னா நம்ம அந்த மாதிரி இருந்தா தான் டீமை மேல கொண்டு போக முடியுங்கிற ஒரு முழுசா நம்பக்கூடிய ஆளு. அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரா கூட இருக்கலாம். எனக்கு தெரியல ஆக்டிங்கா இருக்கணும். ஏன்னா ரொம்ப அந்த ரீல்ஸ்லயுமே நான் அந்த கேம்ப்லயுமே எனக்கு ஒன்னும் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்றதுக்காக அந்த காமெடி ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பேன் நான். அந்த ஒரு ஜேர்னி, அந்த ஒரு இதான் பண்ணது. சடனா இங்க மாரி சார் டீம்ல இருந்து கூப்பிடவும் எனக்கு நம்ம ஒரு பிளேயரு, நம்ம ஒரு கபடி பிளேயரு இந்த ஒரு ஜேர்னல்ல போனோம்னா அது வந்து நல்லா வருமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்தது எனக்கு. இருக்கவும் நாம வந்து ராஜரத்னம் அவர் கேம் நம்ம பார்த்தது கிடையாது யாருமே. ஆனா ஒரு எங்க கோச் சாமி பொண்ணா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவரு செவிவிலே சொன்னதை நம்ம கேட்டு நம்ம வளர்ந்துருப்போம்ல. அப்படிங்கும்போது நம்மள தனியா ஒரு இமேஜின் பண்ணியிருப்போம் ராஜரத்னம்னு எப்படி இருந்திருப்பாரு. ஏன்னா டைகர் அப்படிங்கும்போது அவர் அந்த டேக்கிள் பண்றப்போ அந்த மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம அவங்க பார்த்த ஒரு வியூ இருக்கும். ஆனா நம்ம வந்து அந்த செவிவில கேட்கும் போது நம்ம ஒரு இமேஜின் பண்ணிருப்போம்ல. அப்படிங்கும்போது நான் ராஜரத்ன வந்து அவர் மாதிரி ஆக முடியலாலும் அவர் மாதிரி நடிச்சிடணும், அந்த கேரக்டரா வாழ்ந்துடணும் அப்படின்னுக்காக ஓகே நான் வாழ்ந்துடுறேன், நான் பண்றேன் அப்படின்னு நான் அது ஒத்துக்கிட்டு தான். இன்னொன்னு அது கபடிக்காண்டி சார் இந்த மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு வந்து உங்களுக்கு கபடி தாண்டி உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் உங்களுக்கு அப்படிங்கும்போது ஓகே ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி அது பண்ணதான். ஃபேமிலி எல்லாம் எப்படி இருந்துச்சு படம்? அது எல்லாமே நல்லா இருந்தது. நான் இது வரைக்கும் நான் 2 டைம் பார்த்தேன் நான் ஃபேமிலி கூட. எங்க ஊர்ல ஒண்ணு, அப்புறம் திருச்சியில ஒரு டைம் நான் பார்த்தேன். பட் ஆனா ரொம்பவுமே இதா இருந்தது. இப்பவுமே தமிழ்நாடு தாண்டி கர்நாடகா மக்களுக்கும் என்ன தெரியுது. ஏன்னா அந்த பைசன் படம் அப்படிங்கும்போது கர்நாடகா, தெலுங்கு எல்லாருமே ரெகனைஸ் பண்றாங்க அந்த இதுல. துருவ விக்ரம பத்தி நமக்கு ரொம்ப பெருசா தெரியாது. ஏன்னா அவரு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அதிகமா தெரிய வருது அவரை பத்தி. அப்போ அவர் கூட எப்படி இருந்துச்சு? அவர் எப்படிப்பட்ட கேரக்டர்? இப்ப நம்ம ரீல்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது பைசனுக்காக அவர் கூட அவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் அந்த ஊர்லயே தங்கி இருந்து நிறைய பண்ணிருக்காரு. மனத்தி கணேசன் அவருடைய ஊர்ல தானே தங்கினாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு. அப்போ ரியல் லைஃப் எப்படி அவரு இப்போ கூட டச்ல இருக்காரா? ஆமா, இப்பவுமே இப்ப லாஸ்ட் வீக் என்ன பர்த்டே வந்தது விஷ் பண்ணாரு கூப்பிட்டு. எல்லாம் பேபி பிறந்ததுக்கு எல்லாம் விஷ் பண்ணாரு. துருவ பத்தி சொல்லணும்னா ரொம்ப பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் பர்சன். எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு எவ்வளவு ஷூட்டிங் ஸ்பாட்லயும் சரி, எவ்வளவு டயர்ட்ல இருந்தாலும் சரி, ஏன்னா மேட்சஸ் விளையாடுவோம்ல, இருந்தாலும் ஒருத்தர் வந்து பேசுறாங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தவங்களோட மதிச்சு அவங்ககிட்ட பேசிட்டு, இல்லைன்னா அப்புறம் பேசிடுறோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சொல்லிக் கூட இல்ல. நம்ம அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்காது அவர்கிட்ட. கபடி ரிலேட்டடா சொல்லணும்னா அவருக்கு பிடிச்ச கேமா கபடி ஆச்சுன்னா, ஏன்னா நான் பார்க்கும்போது ஒரு கபடி பிளேயருக்கு தெரியும் இந்த ஸ்கில் வந்து ஒரு கபடி கத்துக்கிறோன்னு விருப்பம் இருந்தாலும் அந்த ஸ்கில் வந்து ஒரு நேச்சுரலா ஒரு பிளேயருக்கு வரணும். அந்த இது வந்து ஒரு ஒரு ஆர்வமும் அவர்கிட்ட இருந்து ரொம்ப அதிகம். விளையாடுறது பார்க்கும்போது தெரியும் இவர் வந்து நடிக்கிறதுக்காக பிராக்டிஸ் பண்றாரா, இல்ல அந்த கேம் இவ்வளவு நல்லா இருக்கு இதை நம்ம கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும்னு பிராக்டிஸ் பண்ற. ஏன்னா மேட்ச்ல அவர் சில போனஸ் போட்டாரு. ரஞ்சித் அண்ணன் எல்லாம் உட்கார்ந்து ஒரு சைட் பண்ணு போனஸ் போடுவாரு. அவ்வளவு நேச்சுரலா இருந்துச்சு பண்றது பார்க்கவே. அது வந்து எப்படி பிளானிங் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூல் ஜோன்ல இருந்து ஆடும்போதுல இருந்து நெக்ஸ்ட் அப்டேட்டா என்ன பண்ணணும்னா அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் மாசான முத்து, கணேசன் அண்ணா அவங்கள ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸ்கூல் ஜோன் தமிழ்நாட்டு லெவல்ல இருக்கும்போது நான் ஜாயின் பண்ணது வந்து தமிழ்நாட்டுல இருந்து நான் ஜாயின் பண்ணேன். அப்போ அவர் கேட்டுக்கிட்டது என்னன்னா, ஆனா நான் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கில்லும் பண்றேன் அப்படின்னா, நான் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். பிஃபோர் மேட்சஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கில்லும் ஓகேனா, எனக்கு சின்ன சின்ன கரெக்ஷன் அப்டேட் பண்ணுங்க, ஏன்னா நான் இந்தியாவுக்கு போறேன். அப்படிங்கும்போது எனக்கு அந்த ஸ்டைல் வேணும்னா அப்படிங்கும்போது இந்தியாவில அந்த லாஸ்ட் ஒரு ரைடு ஃபேக் பண்ணி டச் பண்ணதுல இருந்து எல்லாமே இருக்கும். ஈவன் அவரோட டெடிகேஷன் ரொம்ப அது வந்து வேல்யூ பண்ண முடியாது. ஏன்னா நாங்க அந்த தமிழ்நாடு செலக்ஷன் அவருக்கு அந்த ஒரு சீன் இருக்கும். அந்த செலக்ஷனுக்கு வந்து அவர் வந்து விளையாடுவாரு. நாங்க எல்லாரும் ஹோல் டே விளையாடுவோம். நானு நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபுல்லு இன்கம் டேக்ஸ் ஹோல் டீம் அப்படியே விளையாடுவாங்க எல்லாரும் அந்த டீம்ல. ஆல்மோஸ்ட் எல்லா டீமுமே எல்லா பிளேஸும் தான் தமிழ்நாட்டுல விளையாண்டுட்டு நாங்க ஃபுல்லு கழிச்சிட்டோம். 24 hours ஷூட் அது. அவர் அந்த நைட்ல அவருக்கு அந்த அந்த இது இல்லாம திரும்பவுமே அது ஆஸ் அ கபடி பிளேயர் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்.
ஆனா அது உண்மையிலேயே அது மேக்கப்பா இல்ல அவர் டேன் ஆயிடுச்சு இல்ல அவ்வளவு இல்ல 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 அது அவர் ஒரிஜினல் டேர்ன் தான். அவரு அந்த அடிபட்டு இன்ஜுரி ஆனது எல்லாமே ஒரிஜினல் இன்ஜுரி தான். ஏன்னா அந்த ஸ்பாட்ல அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எங்களுக்கு ஸ்லாங் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும்ல. திருநெல்வேலியிலயும் ஸ்லாங் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த ரைடு போனது என் தம்பி, என்னோட ஓன் பிரதர். அவர் ரைடு போனா அவரு மாதிரி சார் கமெண்ட் மைக்கில் கமெண்ட் பண்ணுவாரு, தோ விடுறா தம்பி அப்படின்னு, காலை ஓட்டுறா தம்பி அப்படின்ட்டாரு. அவனுக்கு சரியா புரியல எனக்கு. அவன் காலை மேல தூக்கி உதச்சிட்டான், கிக் பண்ணிட்டான். அவருக்கு இங்கே ஃபேஸ்ல கிக் பண்ணும்போது அவருக்கு சிவியரா இன்ஜுரி வச்சு பல்லு இதெல்லாம் அது ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, டீத் இதாயிருச்சுன்னு. ஒரு ஹாலிவுட் ரிப்போர்ட். ஆமா ஆமா டீத். ஆமா ஆமா அது இந்த அந்த ஆமா ஆமா அது என்னாச்சுன்னா திரும்பவுமே திரும்பவுமே அந்த ஷூட் கன்னியூ ஆச்சு திரும்பவும். ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு கை பிராக்சரா இருக்கு. அப்படிங்கும்போது பல்லு உடைஞ்சி ரத்தம் கடைசியா அந்த ஆமா ட்ரையல்ஸ் விளையாண்டு உட்காந்து பக்கெட்ல தண்ணி தெளிப்பாருங்களா, அதுல ஒரிஜினல் பிளட் அதெல்லாம் அவன் நேச்சுரலாவே பண்ணதான். விக்ரம் சார் கூப்பிட்டாரா படம் பாத்தீங்களா? இல்ல நான் மீட் பண்ண இது வரைக்கும் சான்ஸ் கிடைக்கல. ஆனா நான் துருவ் கிட்ட கன்வே பண்ண நானு இந்த மாதிரி ரொம்ப டைகாட் ஃபேன் நான் அவருக்கு கெட்டதை சொல்லுங்க அப்படின்னு கண்டிப்பா மீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாரு. ஆனா எனக்கு டைம், ஏன்னா நான் பெங்களூர்ல இருக்கிறதுனால. கண்டிப்பா ஒரு நாள் மீட் பண்ணுவீங்க. இனி சினிமா ஏதாச்சும் பண்ற ஐடியாஸ் இருக்கா? வாய்ப்புகள் வந்துச்சு அதுக்கப்புறமா? இல்ல, வாய்ப்புகள் வெப் சீரிஸ்ல இருந்து நிறைய ஒரு 2-3 ஆடிஷன் கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு அந்த பைசன் டீம் கூப்பிட்ட மாதிரி எனக்கு அந்த ஆர்வம் அதுல இல்ல. ஏன்னா அது நம்ம லைஃப்ல வாழ்ற ஒரு கேரக்டர் மாதிரி நமக்கு புரிஞ்சிருச்சு. அதோட மாரி செல்வராஜ் சாரோட நார்மல் நம்ம கமர்ஷியல் படத்தை தாண்டி ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். நம்ம விளையாடுறோமா விளையாடினா போதும், நடிக்க வேண்டாங்க. ஆமா இல்ல அவரு அந்த மத்த யூனிட்ல இருந்து கூப்பிடும் போது எனக்கு அந்த ஆர்வம் இல்லை. ஏன்னா எனக்கு அது தெரிஞ்சிருச்சு, நமக்கு உண்டானது கபடி தான், நம்மளோட எனக்கு பிடிச்சது கபடி தான். அப்படிங்கும் போது எனக்கு அது பிடிச்சது. ஒருவேளை அந்த அட்மாஸ்பியர் ஒருவேளை மாரி சார் கிட்ட எனக்கு செட் ஆயிடுச்சோ அப்படிங்கிறது. அதனால அவர் கூப்பிட்டா போக எனக்கு கண்டிப்பா போலாங்கிற ஒரு ஐடியா இருக்கு. பட் ஓகே தான், எல்லாமே பாக்குறதுக்கு எல்லாம் டைம் தான், எல்லாம் அமைஞ்சு வர்ற நேரம் தான். நிறைய பீப்புள்ஸ் நம்ம மீட் பண்றது என்ன செய், நம்ம கனவுல கூட எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் நம்மள சுத்தி நடக்கும். ஆமா இது நான் அன்எக்ஸ்பெக்டட். நானும் வரது நான் விடக்கூட என்னோட இது எப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னில ஒரு ட்ரையல்ஸ் நடக்கும். ட்ரையல்ஸ்ல நீ போ ரைடு போ அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் அந்த ரைடு போய் என்னோட பர்ஃபார்மன்ஸ் காமிச்சாதான் செலக்ஷன் கமிட்டி என்ன எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி கொண்டாரு. அப்போ நான் அவங்க சான்ஸ் நமக்கு கொடுக்க கூடாது, நம்ம சான்ஸ் கிரியேட் பண்ணணுங்கிற பார்த்து தான் இந்த மூவி பண்ணது. இப்போ கபடி ஆஸ்பெக்ட்ல பார்த்தா 10 வருஷம் முன்னாடி இருந்த கபடிக்கும் இப்ப இருக்கிற கபடிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு டைம்ல இப்ப பைசன் படத்துல வர்ற கபடின்னா உடம்பு மோதுற கபடி, இப்ப இருக்கிற கபடின்னா செஸ்ட்ல கை வச்சு ரொட்டேஷன் தான். இப்ப எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. நீங்க நல்லா ரொட்டேஷன் பண்ணுவீங்க. அப்ப அந்த படத்துக்காக உங்களோட கேம்ல இந்த மாதிரி தான் விளையாடணும்னு ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்ல, எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே சொல்லல. பட் ஆனா நான் அன்எக்ஸ்பெக்ட் பண்ணது நான் போனஸ் லைன் இருக்குன்னு நினைச்சு போனேன். ஆனா அது 93 94ல கடந்த காலகட்டத்தினால அது போனஸ் லைன் இல்ல. ஸோ அப்படிங்கும்போது அது விளையாடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது அது. ஆனா ஒரு 2-3 நாள்ல அது பழகிடுச்சு. ஏன்னா போனஸ் இல்லாம விளையாடும் போது நமக்கு அது ஒரு மாதிரி டூ ஆர் டை சிச்சுவேஷன்ல நமக்கு என்ன மென்டாலிட்டி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா போனஸ் இருக்காது. நம்ம நெக்ஸ்ட் என்னன்னா அவுட்டுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி இது ஸ்கில் வகையை பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற இது அக்ரஷன், அந்த கோபம் கபடிக்குள்ள அந்த இதெல்லாம் கம்மியாயிடுச்சோ அப்படிங்கிறது இதா இருக்கு. ஏன்னா அப்ப ரஃப் அண்ட் டஃப், அவங்க பாடி டு பாடி கான்டாக்ட் டேக்கிள் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம இபி டீம்ல எங்க ஊர்ல புலேந்திரன் அவரு எங்க கோச்சு, அவரு இல்ல, அவர் கேம் பார்த்தல. ஆனா மத்தவங்க சொல்லி நான் கேள்விப்படும் போது எனக்கு அது எப்படி எந்த மாதிரி அந்த அளவுக்கு டேக்கிள் பண்ணிருப்பாங்க ராயா. ஈவன் ராஜரத்னம் சாரோட உடம்பு வில் மாதிரி வளையும்னு சொல்லுவாங்க. பிடிச்சா லைனுக்கு பின்னாடி போக மாட்டேங்குது, வளைஞ்சு பிடிச்சு நிப்பாருன்னு சொல்லுவாங்க. இந்த கார்னர் டு கார்னர் எங்க கோச் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அந்த கார்னர் டு கார்னர் பாடி டு பாடி அந்த லாரி நேருக்கு நேரா. ஆமா ஆமா சேரலாதன்னுமே மேட்ல கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாரு, மட்ல இன்னமும் பவரா இருந்திருக்கும். அப்போ கார்னர் டு கார்னர் டேக்கிள் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் இமேஜின் பண்ணி பாக்கலாம். யாரையும் எதிர்பார்க்கறது இல்ல, நான் அடிச்சிடுறேன், என்ன தாண்டி முடிஞ்சா போய்ப்பாரு அந்த மாதிரி. ஆமா அப்போ இண்டிவிஜுவல் இருக்கும். இப்போ டெக்னிக்கல் டாக்டிக்கல் ரொம்ப மாறிடுச்சு. இப்ப ஏதாச்சும் ஃபியூச்சர்ல ஏதாச்சும் பிளான் பண்றீங்களா? இப்ப அகாடமி போறீங்க, பிராக்டிஸ் கொடுக்குறீங்க, எப்படி இருக்கு அதெல்லாம்? இப்போ நான் வீட்டு பக்கத்துல குவார்டர்ஸ் பக்கத்துலயே ஒரு அகாடமி இருக்கு. அங்க ஒரு 30 பசங்க ஸ்கூல் பசங்க, மார்னிங் பொண்ணுங்க வராங்க, ஈவினிங் பசங்க ஸ்கூல் பசங்க வராங்க. அவங்க கூட அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கு. இப்போ இந்த ஒரு லைஃப் நல்லா இருக்கு. வேலைக்கு போறீங்க, விளையாடுறீங்க, எல்லாமே டேலியா போயிட்டு இருக்கு. ஆமா, ஃபேமிலி அப்படியே போயிட்டு இருக்கு.
பட் ஆனா அவங்க கூடயுமே வந்து ஆஹ், நம்ம எப்படி அவங்க யாருமே வந்து எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்லாத பசங்க தான். ஸோ அவங்க வந்து நாம எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணணுமோ அவங்க பண்ணக்கூடாது, நம்ம கத்துக்கிட்டதை வந்து வீண் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா பிரிட்டட் ஸ்கில் நம்ம நிறைய பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 4, 5, 6 கோச்சு கிட்ட நம்ம விளையாண்டுருப்போம். ஸோ அவங்க நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கறதுல என்ன ஒரு தப்பு கிடையாது அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் அது பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா. ஆனா என்ன ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் ஒரு சில பிளேயர்ஸ பார்க்கும்போது நம்ம அட்மையர் பண்ணிருப்போம். இவர மாதிரி நம்ம ஆடணும். நீங்க ப்ரோ கபடி இல்ல பெரிய லெவல்ல இல்லனாலும் ஏதாச்சும் ஒரு பிளேயர் இருக்காரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு. அவர் மாதிரி நம்ம ஸ்கோர் பண்ணணும்டா அந்த மாதிரி. எனக்கு ஃபுட்பால்ல வந்து ரொனால்டோவும் மெஸ்ஸியும் ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி ஹோல் மேட்ச் நான் பார்க்க மாட்டேன், ரீல்ஸ் தான். ஆனா வந்து அவங்களோட டெடிகேஷன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க டிசிப்ளின் எந்த அளவுக்கு அவங்க வந்து கம்பேர்லி மத்த எவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க ஃபுட்பால்ல. ஏன்னா ஃபுட்பால் ஃபேன் பேஜ் எவ்வளவு இருக்கு. இருந்தாலும் அவங்க மத்த பிளேயரோட இவங்க டிஃபரன்ஸ் ஆறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு அவங்க வந்து டெடிகேட்டடா இருந்திருப்பாங்க. உலகம் மொத்தம் ஆமா 200 மேல கண்ட்ரீஸ்ல ஃபுட்பால் ஆடுறாங்க. இதுல இருந்து இப்படி எடுத்து சொல்ற மாதிரி இருக்குன்னு அதுவும் ரொம்ப கிரவுண்டர்ல இருந்து வந்தவர் ரொனால்டோ மெஸ்ஸில அங்க இருந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு இருக்காங்க. ஆமா எனக்கு அந்த பர்டிகுலரா இவங்க தான் இல்ல. ஆனா எனக்கு எல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸுமே பிடிக்கும். நான் மைக் டைசன்ல இருந்து, முகமது அலில இருந்து, இந்த விராட் கோலி, தோனி, நான் விராட் கோலியோட விராட் விராட் கோலில இருந்து எனக்கு ஒவ்வொரு ட்ரைனர்ட்டையும் ஒவ்வொருத்தர் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த டைம்ல எனக்கு விராட் கோலி பத்தி சொன்னது, அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 100 crores மேல அப்போ கிட்டத்தட்ட 2017 அவ்வளவு இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட அவர் ஒரு ஸ்வீட் கூட சாப்பிட மாட்டாருன்னா எந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருப்பாரு. அவரால் எல்லாம் சாப்பிட முடியும். ஒரு அம்பையர் இல்ல ஒரு செஃப் வந்து சொன்னாரு, மேட்ச் முடிஞ்சிருச்சு, சீரிஸ் முடிஞ்சிருச்சு. அப்ப சாட்டர்டே எல்லாருமே ரூமுக்கு போறாங்க. இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு மேட்ச் கிடையாது. அப்ப சண்டே எல்லாருக்குமே அந்த 5 ஸ்டார் ஹோட்டலான்னு தங்குவாங்க, 7 ஸ்டார் எல்லாருக்கும் ரெஸ்ட். அவர் காலமே போகும்போது விராட் கோலிக்கு மேட்சே கிடையாது. அவர் தன்னுடைய வீடியோஸ் எல்லாம் அங்க ஓடிட்டு இருக்கு. அவரோட வீடியோஸ் போட்டு அதை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்காரு. ஆமா இப்போ நம்ம மிஸ்டேக் நம்ம பார்த்து திருத்திக்கணும்னா நெக்ஸ்ட் நம்ம மத்த பிளேயரோட நம்ம வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட மிஸ்டேக் நம்ம திருத்திக்கணும். அப்படிங்கும்போது அந்த இதெல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இதுக்கு ஒரு தனி செக்ஷனே இருக்கு ப்ரோ கபடியில எல்லாமே வீடியோ செக்ஷன். அந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ்க்குள்ள தெரியப்படுத்தணும். அவங்க வந்து மேட்சஸ் பார்த்தோம் வந்தோம் அப்படின்னு இல்லாம நம்ம அதை என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் மேட்ச் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் திருத்திக்கிறது எல்லாமே அந்த மாதிரி ஒரு பெரிய பிளேயருக்கு இருந்து நம்ம கத்துக்கிறது தான். ஜீவானா இப்ப இங்கதான் இருக்காருல்ல. ஜீவான் எங்க நம்ம வீட்டு பேக் சைட்ல ஒரு ஒரு கிலோமீட்டர்ல இருக்காரு. மணிந்தர் சிங் பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க. எனக்கு மணிந்தர் சிங் ரொம்ப பிடிக்கும். அவர் கூட ஏன்னா இப்பவும் ப்ரோ கபடி என்னதான் கேம் மாறினாலும் அவருடைய கேம் அதே கேம் தான். அவர் என்ன கேம் ப்ரோ கபடி 2014 விளையாடினாரோ ஆனா அவருக்கு இன்னைக்கு அதுல சக்சஸ். அவரு ஒரு வீடியோல எனக்கு பிடிச்ச பிளேயர் லிஸ்ட்ல வந்து ராகேஷ் குமார், ஜீவானா, ஷபீர் அண்ணா, அப்புறம் அஜய் தாக்கூர், இவங்க எல்லாமே என்னோட அந்த ஒரு அந்த விஷ் லிஸ்ட்ல இருப்பாங்க, அந்த லிஸ்ட்ல இருப்பாங்க. அந்த டைம் அந்த இதுல வந்து மணிந்தர் சிங் கண்டிப்பா இருப்பேன். ஏன்னா அவர் கூட சேர்ந்து விளையாண்ட ஒரு பிளேயரா சொல்றேன். நம்ம மேட்ச் விளையாடும் போது உங்களோட வாய்ப்பை நம்ம பறிக்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த சுச்சுவேஷனுக்கு இவன் யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் ஹெட்வெயிட் இல்லாம அதை யூஸ் பண்ண அனுப்பக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஏன்னா அதனாலதான் இந்த வரைக்கும் சாரி இவ்வளவு தூரம் வந்து அவர் விளையாடுறாரு அப்படின்னு எனக்கு அது ஒரு தாட் இருக்கு. ஒரு ஒரு ஆட்டிடியூட் இல்லாம, ஒரு சீனியர் ஜூனியர் இல்ல, அந்த ஒரு தாட் இல்லாம. சில பேர் வந்து டிவில பார்க்கும்போது பயங்கரதா இருக்கும், பட் நேச்சுரலி எப்படின்னு நமக்கு தெரியாது. மனிதர் சிங் எல்லாம் நேச்சுரலாவே அப்படிதான் பயங்கரமா. ஆக்சுவலி அவரோட இதுவே அவங்க கல்ச்சரே அப்படிதான் இருக்கும். ஆமா பஞ்சாபி, அவங்க கல்ச்சர் அப்படிதான் இருக்கும். பயங்கர ரெஸ்பெக்டிவா இருப்பாரு. யாருக்கும் எந்த இல்லாம அந்த அக்ரெசிவ்க்கு அந்த மேட்ச்ல அந்த அக்ரெசிவ் அது இல்லாத ஆப்போசிட்டா இருக்கும் அவரோட கேரக்டர். அவ்வளோ சைலண்டா இருப்பாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. ஏன்னா மனிந்தர் சிங் குவாலிஃபயர் 1 விளையாடும் போது விஷால் மானே வந்து இருக்காரு. அவர் ஒரு டேக்கிள் பண்ணி விட ஷோல்டர் டேமேஜ் ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க தான் விளையாடி குரூஷியல் பாயிண்ட் ஸ்கோர். நீங்களும் சுகேஷ் ஹெக்டே நல்லா விளையாடுவாரு, டைட்டில் அடிப்பீங்க. அந்த இயர் எனக்கு நல்ல ஞாபகத்துல பெங்களூர் சீசன் 7 நினைக்கிறேன். சீசன் 7 ஃளைட் அதிகமா போகும், ஹெலிகாப்டர். இது HAL. ஆமா இங்க இது நியர்பை ஒரு 2 கிலோமீட்டர்ல ஃபைட்டர் ஜெட் ரெடி பண்ணுவாங்க. இஸ்ரோ இருக்கு, ISRO. அதுக்கப்புறம் ஃபைட்டர் ஜெட் ஹெலிகாப்டர் மேனுஃபேக்சர் பண்ற ஏரியா இங்க தான். அதனால இந்த ஏரியா ரொம்ப ஓகேண்ணா. உங்களோட அந்த பயணத்தை அனுபவத்தை நீங்க எங்களுக்கு இந்த டைட் ஷெட்யூல், ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. இப்ப கூட ஒர்க்ல இருந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் கொஞ்சம் டைம் ஒதுக்கி எங்களுக்காக வந்து எங்க கூட பேசினதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ உங்களுக்கு ஃபியூச்சர்ல நிறைய ஆசைகள் இருக்கும். இனி நம்ம இது பண்ணணும், நம்ம இந்த விஷயங்கள் அப்டேட் ஆகணும், கண்டிப்பா அதெல்லாம் அச்சீவ் பண்ணுவீங்க.
உங்க கூட பேசின அந்த மூமெண்ட் நான் ரொம்ப செரிஷ் பண்றேன். மேலும் மேலும் நம்ம இன்னும் இன்டர்வியூஸ் எடுப்போம் ஃபியூச்சர்ல. தேங்க்யூ ஸோ Thank you மச். so much. நானும் ஒன்று சொல்றேன். ஏன்னா ஜெயசூர்யா வீடியோல இருந்து தான் உங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆமா. ஜெயசூர்யா இல்லாத ஒரு வீடியோ பர்டிகுலர் ஒரு தனியா ஒரு வீடியோ ரெயின் டைம்ல போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ச்சே நல்லா ஒரு வேற ஒரு இதை ஜோனரை வந்து நல்லா கன்வே பண்ணிட்டாரு அப்படின்னு அதுக்காண்டி தான் நான் அதை Views பத்தி ஒத்துக்கிட்டேன். பேசு. வியூஸ் இல்ல. நீங்க கமெண்ட் போட்டிருந்தீங்க தானே? ஆமா, எனக்கு அந்த கண்டென்ட் நான் பார்த்துட்டு வேற ஒரு இதை வந்து அது அந்த இது இல்லாம அது எக்ஸாம்பிளுக்கு ஒரு இதை நல்லா கண்டென்ட் இது பண்ணிட்டாரு கன்வே பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த உங்க அந்த பேஜை பார்த்துட்டு உங்களோட இதை இன்டர்வியூ பார்த்துட்டு தான் நான் எனக்கு நீங்க எல்லாம் பேசுற மாதிரி இவ்வளவு ஃப்ளூயண்டா தமிழ் பேசணும்னு ஆசை எனக்கு வரும். பட் என்னன்னா நான் படிச்சது வந்து தமிழ் தான். செகண்ட் லாங்குவேஜ் வீட்ல எல்லாமே மலையாளம் தான் பேசுவாங்க. சூர்யா என்னடான்னா அதிக காலம் வெளியூர்ல எல்லாம் பசங்க ஓடி இருக்கிறது, ஆமா. சென்னையில தான் வளர்ந்தான், படிச்சது எல்லாமே மீன்ஸ் காலேஜ் லைஃப். அப்ப அவனுக்கு நல்ல தமிழ் வரும். நம்ம இப்ப எவ்வளவு தமிழ் டார்க்கா பேசணும்னு நினைச்சாலும் நம்ம தமிழ்ல ஒரு மலையாளம் கலந்துருக்கு, ஒரு சாஃப்ட்னஸ். இல்ல இது எல்லாமே அக்செப்டபிள் தான். இப்போ அதுவுமே என்ன சொல்றது, நீங்க பேசுறது தான் தூய தமிழ் மாதிரி இருக்கு. நான் பேசுறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கன்னடா கலந்து வரும், கொஞ்சம் கொஞ்சம் கொங்கு அந்த இதுல. ஏன்னா நான் பலதரப்பட்ட மக்கள் டிஸ்ட்ரிக்டோட எல்லா பசங்களோடய பல பேசுறதுனால எனக்கு எந்த லாங்குவேஜ் பேசுறது எனக்கே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும் என்னோட ஸ்லாங். உங்களுக்கு தான் பியூர் தமிழா இருக்கு. ஸோ ஹெசிடேட் பண்ணாதீங்க. இதாக நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். தேங்க்யூ.